அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு இந்த மார்ச் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் பல கிரகங்கள் இருப்பது குழப்பங்களையும் தெளிவின்மையையும் ஏற்படுத்தும் விதத்தில் அமைப்பு இருக்குங்க. என்றாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இதை தவிர்த்து விடலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அந்த விழிப்புணர்வை தரும் கிரகம் குருவாக அமைகிறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எந்த பதட்டம் வந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு செயலையும் தனிப்பட்ட முயற்சியில் மேற்கொள்ளாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் எவ்வளவு பெரிய தடங்கல்கள் தாமதங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் பெற முடியுங்க. அதே போல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்திலும் இருப்பதால் நிதி நிலைமை என்பது நன்றாகவே இருக்குங்க. பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்துவிடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. கணன்களையும் ஓரளவு அடைத்து விடுவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரச்சனைகள் வந்த வழியே போய்விடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. நல்ல முடிவு எடுத்தாலும் கூட அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்குங்க. நம்முடைய மனமே சில சமயம் குழப்பி விட்டு விடுங்க. அதனால் எல்லா கிரகங்களும் ராசியில் அமர்ந்து சண்டையிடுகின்றன என்பதை மறந்து விட வேண்டாம். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அல்லது முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. இந்த கிரக யுகத்தை நாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கடந்து விட வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கணவன் மனைவி உறவுகளை மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஏற்கனவே 5 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அந்த கிரகங்களோடு தற்போது செவ்வாயும் வந்து இணைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் தற்போது ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சி எதிர்பாராத லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்குது. இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதம் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கு. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர இருக்காங்க. பாக பிரிவினை
வினை நிச்சயமாக சுமூகமாக முடிய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமாக கருதப்படும், அதாவது எல்லோரும் கருதப்படும் சனி தற்போது இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. இப்போது 7.5 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை பட்ட துயரங்கள் குறையுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு அகல இருக்கு. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேர இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. சிக்கலும் சிரமங்களும் இனி படிப்படியாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் உங்களுடைய ராசிக்கு பலம் பெறுகிறதுங்க. குறிப்பா லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் 2 மடங்காக உயர இருக்குதுங்க. மேலும் தாயினுடைய உடல் நலன்ல கவனம் தேவை. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. ஒரு சில காரியங்கள்ல இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தருங்க. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை கூடுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு பாதச்சனியாக மாறுகிறதுங்க. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கங்க. எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெற இருக்கு. விரிசல் ஏற்பட்ட உறவுகளால் ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. உடல் நலனும் மனநலனும் சீராகுங்க. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காண இருக்கீங்க. சளி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும்.